என்னை எப்படியாவது காப்பாத்து. இந்த ரவுடிங்க கிட்ட நான் மாட்டவே கூடாது. என்ன வச்சு என் பையன் யாருன்னு நிரூபிக்க பாக்குறாங்க. அது நடக்க கூடாது. 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கணுங்கிறதுக்காக தான் அவன் இங்க வந்திருக்கான். அவனோட லட்சியம் நிறைவேறணும். 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும். நீதான் அதுக்கு துணையா இருக்கணும். என்னடா இவ்வளவு தூரம் ஓடி வந்தோம், அந்த அம்மா பிடிக்கவே முடியலடா. அவங்க எங்க தாண்டா போனாங்க? ஆளையே காணோம். அந்த அம்மா மயக்கத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டோம்டா. அவங்க அந்த கேப்பை பயன்படுத்திட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கடா. இந்த விஷயத்த சிவனாண்டி கிட்ட எப்படா சொல்றது? அந்த ஆளுக்கு இது தெரிஞ்சா நம்மள கொன்னே போட்டுருவாடா. ஏய், வேற வழி இல்லடா, சொல்லித்தான் ஆகணும். இல்லைன்னா கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கே தெரிஞ்சிடும். சரி இரு. சரி, போன் போட்டு பேசு. போடுறேன். டேய், இப்போதைக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்கள கூட்டிட்டு வந்துட்டீங்களா இல்லையா? அண்ணா, ஒரு பிரச்சனை நடந்து போச்சுண்ணே. என்னடா பிரச்சனை? அந்த அம்மா காணாம போயிட்டாங்கண்ணே. டேய், என்னடா திடீர்னு காணாம போயிட்டாங்கடா? மயக்கத்துல தானே இருக்கிறதா சொன்ன, அப்புறம் எப்படிடா நடந்தது? அண்ணே, அவங்க மயக்கத்துல தான் இருந்தாங்கண்ணே. திடீர்னு எப்படி மயக்கம் தெளிச்சதுன்னு தெரியல. நாங்க முகம் கழுவுறதுக்காக காரை விட்டு கீழே இறங்கணும். அப்ப அந்த நேரம் பார்த்து அந்த அம்மா கீழே இறங்கி தப்பிச்சு ஓடி போயிட்டாங்கண்ணே. முட்டாள் முட்டாள், நீங்க கேர்லெஸ்ஸா இருந்து அவளை தப்பிக்க விட்டுட்டு இப்ப காரணம் சொல்லிட்டு இருக்கீங்களா? வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம்? ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சுண்ணே. அந்த அம்மாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடறோம். அத முதல்ல செய்யுங்கடா. டேய், போய் தேடு வாங்கடா. சந்திரா, என்ன என்ன சின்ன மாமியார சின்ன மாமனார் சைகையில கூப்பிடுறாரு? ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். நாம சின்ன மாமியார ஃபாலோ பண்ணி என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்ன விஷயம் சொல்லுங்க. ஒரு அதிர்ச்சியான நியூஸ் சந்திரா. அப்படியா? என்னது? அந்த அபிராமி நம்ம ஆளுங்க கிட்ட இருந்து காணாம போயிட்டாங்க. என்னது? காணாம போயிட்டாங்களா? எப்படி? அட பாவிகளா, சகலையோட அம்மாவை கடத்திட்டீங்களா? சகலுக்கு எதிராக ஏதாவது சதி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா? என்னங்க நீங்க? அந்த அம்மா தப்பிச்சு போயிட்டாங்கன்னு ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க. அவளை வச்சுதானே நம்ம எல்லா பிளானுமே பண்ணி வச்சிருந்தோம். அந்த அம்மாவை அக்கா முன்னாடி நிறுத்தினாதான் அந்த டிரைவர் பத்தின எல்லா ஹலோ, என்னடா அவ கிடைச்சிட்டாளா? இல்லண்ணே, இன்னும் கிடைக்கலண்ணே. நாங்களும் தேடிட்டு தானே இருக்கோம். டேய், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சீக்கிரம் அவளை கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்தாகணும். இல்லன்னா நான் உங்க கதையை முடிச்சிருவேன். அண்ணே, அந்த அம்மா ரொம்ப தூரம் எங்களை விட்டு போயிருக்க மாட்டாங்கண்ணே. கவலைப்படாதீங்கண்ணே. சீக்கிரம் கண்டுபிடிச்சு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துடுறோம் நாங்க. டேய், சொல்லாதீங்க, போய் பண்ணுங்கடா. சரிங்கண்ணே. டேய், குடும்பத்துல குண்டு வைக்க பாக்குறீங்களா? விட மாட்டான் அந்த மயில் பார்க்கணும். இப்ப என்ன பண்றது? முத சகல கிட்ட சொல்லுவான்.